லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லி நாம் பார்க்கும்போது ஜான் சாப்டர் 10 verses 2ல நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசல் வழியா பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ மெய்ப்பன் எந்த வழியா வருவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசல் வழியாகத்தான் வருவான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ திருடன் இல்லை நேரம் செய்கிறவர்கள் அவர்கள் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. குறுக்கு வழியிலே தேடுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனோ மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நம் மெய்ப்பர் யாராக இருக்கிறாருன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அவர் நம்ம மெய்ப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது கர்த்தர் எல்லாமே நமக்கு என்ன தேவையோ எல்லாம் தேவையோ கர்த்தர் நமக்கு சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வெற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை வைத்து வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.